வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நான் பேச போகக்கூடிய தலைப்பு திருமண பொருத்தம். திருமண பொருத்தம், சரி, இது எப்படி வந்திருக்கும்? இந்த திருமண பொருத்தம் முன்ன எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். இந்து மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகிய சூத்திரத்தில் சொல்லப்பட்ட திருமண முறைகள் மொத்தம் 8. திருமணம் 8 விதமான திருமணம்னு சொல்கிறேன். என்னென்ன? பிராமம், தெய்வம், ஆஷம், பிரஜாபதிய, ஆசுரம், கந்தர்வ திருமணம், ராட்சச திருமணம், பைசாச திருமணம். மொத்தம் 8 விதமான திருமண முறைகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே வரையறுக்கப்பட்டது இந்து மதம் என்று சொல்லக்கூடிய அந்த சாத்திரோத்தமான அந்தணர்களால். ஏன்னா இந்தியாவில் இந்து மதத்தை பின்பற்றி தான் திருமண முறைகள் நடக்குது. இதன் காரணமாக கிரகிய சூத்திரத்தில் 8 விதமான திருமண முறைகள் சொல்லப்பட்டது. அப்ப ஒவ்வொரு திருமண முறைகளை பற்றி இப்போ நம்ம பார்க்க போறோம். முதல்ல பிராமம் அப்படின்னா என்ன? அதாவது சாத்திரோத்தமான அந்தணர்கள் தங்களுடைய சடங்குகளை செய்யக்கூடிய பிரிவினர்களுக்காக செய்யப்பட்ட திருமணமே பிராமம். தெய்வ திருமணம், தெய்வம் சந்தர்ப்ப சூழ்நிலையால் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பிற்கு தெய்வ திருமணம். விதிவசத்தால் ஏற்படக்கூடிய திருமணத்துக்கு தெய்வம். ஆஷ திருமணம், பெரியோர்களால் வீட்டின் மக்களால் பார்த்து பேசப்படும் திருமணம். பெண்ணிற்கு பரிசம் போட்டு அந்த பெண்ணை தனக்கு மனைவியாக கொண்டு வரக்கூடிய முறையான அமைப்பே ஆஷ திருமணம். பிரஜாபதிய திருமணம், மக்கள் பேரு வேண்டி செய்யக்கூடிய திருமண முறைக்கு பிரஜாபதிய திருமணம் ஆகும். இந்து சமயத்தில் சமய சடங்குகளை செய்வதற்காக மக்கள் பேர் வேண்டி, ஆண் மக்கள் பேர் வேண்டி, மக்கள் பேர் மட்டுமல்ல ஆண் மக்கள் பேர் வேண்டி நடத்தப்படக்கூடிய திருமணத்துக்கு பிரஜாபதிய திருமணம். மனைவிக்கு ஆண் மக்கள் பேர் இல்லை என்றால் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து அதன் மூலம் ஆண் மக்கள் பேர் வேண்டி நடைபெறும் திருமண முறைக்கு பிரஜாபதிய திருமணம் பேரு. அடுத்தது ஆசுர திருமணம். அதாவது பொதுவாக அனைவருக்கும் செய்யக்கூடிய திருமணமாக முறை இதுதான். இந்த திருமணத்தை பெண்ணின் தகப்பனார் மற்றும் சொந்தக்காரர்கள் இவர்கள் அனைவரும் பொருளை கொடுத்து, பெண் வீட்டிற்கும் பொருளை கொடுத்து பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய அமைப்புக்கு ஆசுர திருமணம் என்று பெயர். கந்தர்வ திருமணம், ஒருவரை ஒருவர் ஆண் பெண் இருவரும் காதலித்து செய்யக்கூடிய திருமண முறைக்கு கந்தர்வ திருமண முறை என்று பெயர். ஆண் பெண் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து செய்யக்கூடிய முறைக்கு கந்தர்வ திருமண முறை என்று பெயர். அடுத்தது ராட்சச திருமண முறை. பெண்ணுடைய வீட்டாரை அடித்து துன்புறுத்தி செய்யக்கூடிய திருமண முறைக்கு ராட்சச திருமண முறை என்று பெயர். பைசாச திருமண முறை, பெண் சுயநினைவு அற்ற தன்மையில், பைசாச திருமணம், பெண் சுயநினைவு அற்ற நிலையில் பைத்திய நிலையிலும் இருக்கக்கூடிய அமைப்பில் ஏற்படக்கூடிய திருமண முறைக்கு பைசாச திருமண முறை என்று பெயர். ஆக இந்தியாவில் மொத்தம் 8 விதமான திருமண சடங்குகள் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்னென்ன திருமணம் நடக்குது? ராட்சச திருமணம் நடக்குது, கந்தர்வ திருமணம் நடக்குது இன்னைக்கு அதிகமாக.
அதே மாதிரி ஆச திருமணமும் இன்னைக்கு அதிகமாக நடக்குது. வைசாச திருமண முறையும் ராட்சச திருமண முறையும் ஒவ்வொரு சில இடத்துல நடந்துட்டு இருக்குது. இந்த சடங்குகளை இன்று வரை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் திருமண முறை அடிப்படையில். சரி, அப்போ திருமண முறைகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்படுத்தப்பட்டது. எப்படி திருமணம் செஞ்சாங்க? முதல்ல இனக்குழுக்களாக வாழ்ந்தார்கள். தங்களுக்குள் தெரிந்த, தங்களுக்குள் நம்பிக்கையான தங்களுடைய இனத்தினர், தங்களுடைய சொந்தக்காரர்களை திருமணம் செய்து இந்த திருமண முறை பெரும்பான்மையாக இருந்த காரணத்தால் அந்த அமைப்பு, திருமண அமைப்பு அப்போ தேவையில்லை. ஏன்னா தங்களுக்குள், தங்கள் இனத்தினருக்குள், தங்கள் தெரிந்தவர்களுக்குள் திருமணம் அப்பப்போ செஞ்சுக்கிட்டாங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்தவித ஜாதக அமைப்பும் தமிழ்நாட்டில் கிடையாது. பாட்டனுக்கும் கிடையாது, அப்பனுக்கும் கிடையாது, முப்பாட்டனுக்கும் கிடையாது. யாருக்கும் ஜாதகம் எழுதும் பழக்கம் இல்லை. அன்றைய திருமண முறை பெண் ருதுவானத்திற்கு முன்னாடியே திருமண முறை அப்ப. ஆனால் இன்று அப்படி அல்ல. 18 வயதுக்கு பின்னரே திருமணம் என்று சட்டம் வகுத்து வைத்திருக்கிறோம். என்னங்க, 18 வயதுக்கு முன்னாடியே திருமணம் நம்ம சட்டத்தை வகுத்துட்டோம். இதுதான் உண்மை. ஆனால் இன்று திருமண முறையானது, அதை கவனிக்கணும், அனைத்து விதமான பெற்றோர்களுக்கும் ஜாதகம் பார்ப்பதற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. திருமண அமைப்புக்கு அந்த ஜோதிடம் எவ்வாறு உள்ளே வருகிறது? தொடக்க காலத்திலையும் கிடையாது, முடிவு கால நடுவிலும் கிடையாது, இடையில் தான் வருது. திருமண முறைகள் மாறுபடுகிறது. அதாவது நாம் பெண் குழந்தைகள், இப்போ நம்ம பெண்ணை பெற்றவங்க, பெண் குழந்தைகள் பெறக்கூடிய அமைப்பில் உள்ள அத்தனை தகப்பன்மார்களும் நாம் சொந்தத்தை காட்டிலும், நாம் தெரிந்தவர்களை காட்டிலும் வெளியே திருமணம் செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார்கள். அந்த திருமணம், வெளியே திருமணம் செய்தால், அந்நியத்தில் திருமணம் செய்தால் நன்றாக இருக்கும் என்ற முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள். வெளிச்சொந்தங்களுக்கு படையெடுக்கிறார்கள். இதான் கவனம். அப்ப அங்க படையெடுக்கும் போது வெளிச்சொந்தத்தில் உள்ள பெண்ணுக்கு வரம் கொடுப்பது தட்சணை. அதுவே வரதட்சணையாக இன்று மாறிவிட்டது. வரனுக்கு, அதாவது பெண்ணை பெற்றவர்களுக்கு, பெண்ணுக்கும் பெண்ணை பெற்றவர்களுக்கும் அந்த காலத்தில் பணம் கொடுத்து, வெளிச்சொந்தங்கள் பணம் கொடுத்து திருமணம் செய்யக்கூடிய அந்த முறை அந்த காலத்தில் இருந்தது. 2 தெரியாத முகங்களும், பெண்ணை பெற்றவர்களும் ஆணை பெற்றவர்களும் ஒருவரை ஒருவர் தெரியாத முகங்களாக இருக்கும் பட்சத்தில் இவர்களை ஒன்றுபடுத்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் விவாக நாம நட்சத்திர பொருத்தம். இது பெயர் பொருத்தம் என்று சொல்ல வருகிறோம். அப்படின்னா என்ன? மணமகள் பெயரில் வரக்கூடிய முதல் எழுத்தும் மணமகள் பெயரில் வரக்கூடிய முதல் எழுத்தும் இருவருடைய முதல் எழுத்தின் அடிப்படையில் வரக்கூடிய நட்சத்திரத்திற்கு பொருத்த விதிகளை ஏற்படுத்தி சொல்லப்பட்டதே விபாக நாம நட்சத்திர பொருத்தம் என்று சொல்லப்படுகிறது. இப்படித்தான் பொருத்தங்கள் உள்ளே வருகிறது. அப்ப தெரியாத ஒரு அமைப்பினர்கள், அதாவது அந்த காலத்துல இனக்குழு சமயமா வாழ்ந்தக்கூடிய அந்த காலத்துல தெரிஞ்சவங்க, நெருங்கிய உறவினர்கள், சொந்தக்காரங்கள் கல்யாணம் பண்ணி வந்தாங்க. இந்த வெளி சொந்தங்களுக்கு கல்யாணம் பண்ணி வரக்கூடிய அந்த சமயத்துல உறவுகள், வெளி தெரியாத உறவுகளை இணைப்பதற்காக உருவாக்கப்பட்டதே தான் இந்த விவாக நாம நட்சத்திர பொருத்தமே தவிர்த்து இதுக்குத்தான். அப்ப ஜாதகம் கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்ன ஜாதகமும் கிடையாது, பாட்டனுக்கும் கிடையாது, அப்பனுக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. ஜாதகம் எழுத வாய்ப்பே கிடையாது. ஜாதகம் தமிழ்நாட்டில் உள்ளே வரவில்லைங்கிறதா உண்மை. தமிழ்நாட்டில்
வரல. ஜாதகம் என்பது தமிழ்நாட்டில் அப்பெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வர கிடையாது. இது யதார்த்தம். அப்ப கல்யாணம் பண்ணணும். அந்த கல்யாணம் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் விவாக நாம நட்சத்திர பொருத்தம். இப்படித்தான் மருவி பஞ்சாங்கள் அப்போ உருவாக்கப்படவில்லை. பஞ்சாங்கெல்லாம் பின்னாடி வருது, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம்தான் இந்த நட்சத்திர பொருத்தம் படிப்படியாக பஞ்சாங்கள் உருவாக்கப்பட்டது. 10 பொருத்தம் என்று உருவாக்கப்பட்டது. காரணம், வெளிச்சொந்தங்கள் அறிமுகமாகும் பொழுது திருமணம் செய்து வைப்பதற்காக ஜாதகம் கிடையாது, உருவாக்கப்பட்டது தான் இந்த 10 பொருத்தம். அதெல்லாம் அதெல்லாம் பின்னாடி வருது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் உருவாக்கப்பட்டது. அதெல்லாம் 10 பொருத்தங்கிறது பொய்யா, அது வேற விஷயம், அது அப்புறம் வரலாம். ஒவ்வொரு வீடியோவில் நம்ம சொல்ல வரலாம். இதுதான் திருமண முறைகள் இப்படித்தான் வந்தது, திருமண பொருத்தம் இப்படித்தான் வந்தது என்று சொல்வதற்குத்தான் இந்த வீடியோவை தவிர வேறு எதுவும் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணி விழிப்புணர்வு செய்யுங்கள். திருமண பொருத்தம் என்பது ஒன்றும் இல்லை, அது வெறும் குப்பை என்பது சொல்ல வருவதற்காக இந்த வீடியோ, வேற எந்த விதமும் இல்லை. நன்றி, வணக்கம்.